வணக்கம். கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே எண்ணியல், மீசிமா மற்றும் மீப்போவா, விகிதம் மற்றும் விகித சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டாபிக் பார்த்துருப்போம். ஸோ 1 by 1 பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புள்ளியியல் அப்படின்ற டாப்பிக்கே பார்க்க போறீங்க. சரிங்களா? ஸோ இந்த புள்ளியியலை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு 2 பார்ட்டா நம்ம இந்த வீடியோ போட போறோங்க. சரியா? இதுல ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சராசரி மட்டும் இருக்க போகுது. சரிங்களா? அதாவது இந்த வீடியோ புள்ளியல்ல சராசரியை மட்டுமே சொல்ற வீடியோ. ஓகேவா? நெக்ஸ்ட் வேற என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடைநிலை. சரிங்களா? இடைநிலை, முகடு. சோ இது வரைக்கும் எதுல இருக்கும்னா 9th புக்ல இருக்கும். சரிங்களா? சராசரி, இடைநிலை, முகடு இது மூணுமே 9th புக்ல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, சார் கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, சரிங்களா, நாங்க பிராக்டிஸ் பண்றோம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் 9th புக்ல இருக்குங்க. சராசரி, இடைநிலை, முகடு அப்படின்னு 6th 7th புக்ல இருந்தாலும் யூஸ் பண்ணிக்க. சரியா? ஏன்னா நம்மளுக்கு 6th to 10th எங்கிருந்து கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம். ஓகேவா? அதே சமயம் வெளியிட்டு ஒரு கொஸ்டின் பார்த்தாலும் எடுத்துக்க. ஏன்னா நமக்கு தேவை எப்படி போடணும் அப்படின்ற ஒரு விஷயம் தானே தவிர இதே கொஸ்டின் தான் போடணும்லாம் இல்லை. சரியா? ஸோ எப்படி போடணுன்ற ஒரு விஷயத்த கத்துக்க. ஓகேவா? இதுல முகடு வரைக்கும் நீ 9th படிக்க போற. ஓகேவா? இதுல 10th எது சார் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீச்சு மற்றும் வீச்சு கெழு அப்படின்ற 2 விஷயம் தான் பார்க்க போற. சரியா? 10th புக்கை பொறுத்த வரைக்கும் வீச்சு மற்றும் வீச்சு கெழு அப்படின்ற 2 விஷயம் பார்க்க போற. ஒரே ஒரு சம்மு மாறுபாட்டு கெழுல பார்ப்பேன். ஓகேவா? இவ்வளவுதாங்க. 5 டாபிக் தான். அந்த 5 டாபிக் பார்த்தா புள்ளியல் ஓவர். ஓகேவா? இந்த புள்ளியலை பொறுத்த வரைக்கும் சராசரி தான் நிறைய இருக்கும். இடைநிலை, முகடு எல்லாமே சின்ன சின்ன கான்செப்ட் ஈஸியா முடிச்சிடலாம். அதனாலதான் நான் என்ன பண்ணிட்டேன், இது எல்லாமே நம்ம பார்ட் 2 பார்த்துடலாம். சரியா? இடைநிலை, முகடு, வீச்சு, வீச்சு கெழு, மாறுபாட்டு கெழு இது எல்லாமே ஒரே வீடியோவா நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்துடும். சரியா? இந்த வீடியோல சராசரியை மட்டும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். எப்பவுமே நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேசிக்கை பார்ப்போம். சரியா? அதனால தான் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நான் பேசிக் கொடுத்துருக்கேன். பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லுது? 8, 12, 20, 32, 40 மற்றும் 46 ஆகிய எண்களின் சராசரி காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஸோ சராசரினா ஒன்றும் இல்லை, இருக்கிற நம்பரை அப்படியே மேலே கூட்டிக்கிற. 8 + 12 + 20 + 32 + 40 + 46. சரியா? இருக்கிற நம்பரை மேல அப்படியே கூட்டிக்கிற. எத்தனை நம்பர் இருக்குன்னு பாக்குற? 1, 2, 3, 4, 5, 6 6 நம்பர் இருக்குல்ல. சோ அப்போ 6ஆல டிவைட் பண்ணிக்கிறேன். சரி, அப்ப 7 நம்பர் இருந்தா 7ஆல டிவைட் பண்ணணும். அவ்வளவுதான் விஷயம். சரியா? எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பரால டிவைட் பண்ணணும். மேல குத்துருக்கிற நம்பரை ஆட் பண்ணிக்கணும். சரியா? சோ அப்ப கூட்டிக்கலாமா? 12 8 கூட்டினா 20, 20 20 கூட்டினா 40, 40 40 கூட்டினா 80. சோ ஒரு 80, ஒரு 32, ஒரு 46. சரியா? இதான் இருக்கிறது. சோ அப்படியே ஆட் பண்ணு. 2 6 கூட்டினா 8, 4 3 கூட்டினா 7, 7 8 கூட்டினா 15. சோ 158 வகுத்தல் 6ன்னு வருது. சரியா? 2ஆம் வாய்ப்பால் அடிச்சா இது 3 முறையா? 2ஆம் வாய்ப்பால் இது 7 முறை 14, மீதி 1. சரியா? அப்ப 18 போது 2ஆம் வாய்ப்பால் எத்தனை முறை வரும்? 9 முறை வரும். ஓகேவா? இப்ப என்ன பண்ணி ஆகணும்? 79 3ஆல வகுத்தாகணும். ஏன்னா 3ஆம் வாய்ப்பால்ல 79 வராது, பாயிண்ட்ல தான் ஆன்சர் வரப்போகுது. அதனால நம்ம இப்படி வகுத்துக்கலாம். ஓகேவா? 3 2 6, மீதி 1. சோ 19 அப்படின்னும் போது பாருங்க, 3 6 18, மீதி 1. சோ 26ல ஆன்சர் இருக்கான்னு பாரு. இது இருக்கே 26.33 தான் ஆன்சர். சரியா? நம்ம அக்யூரேட்டா போடணும் அப்படின்னா பாத்துங்க, பாயிண்ட் வச்சுக்கிற, 0 சேர்த்துக்கிற, 3 முறை 9ன்னு வரப்போகுது, மீதி 1. சோ அப்போ 26.3 இருக்குல்ல. ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சோ சாதாரணமா ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, சராசரி காண்க அப்படின்னா என்ன பண்ற? இருக்கிற நம்பரை ஆட் பண்ணி எத்தனை நம்பர் இருக்கோ அதால டிவைட் பண்ணிக்கிற. சில நேரத்துல நம்மள குழப்பத்துக்காக என்ன தெரியுமா பண்ணுவாங்க, 5 பேரோட வெயிட் குத்துருக்கேன், 4 பேரோட ஹைட்டை குத்துருக்கேன், இதுக்கான சராசரி காண்க அப்படின்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. 4 பேர் ஹைட் குடுக்குறாங்களா, இருக்கிற நம்பரை ஆட் பண்ணி 4ஆல வகுத்துக்க.
5 பேரோட வெயிட் கொடுக்குறாங்களா, எடையை கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ற, 5 பேரோட எடையை கூட்டி 5ஆல வகுத்துக்கிற, அவ்வளவுதான் சராசரி. சரியா? அவன் ஒரு லைன் கொடுக்குறான் சார், 4 லைன் கொடுக்குறான் சார் அப்படின்லாம் நீ கன்ஃபியூஸ் ஆகாத. நம்ம மைண்ட் செட்ல சராசரினா என்னன்னு தெரிஞ்சுக்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? இந்த கொஸ்டின்ல ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்குது 5 நம்பர். சரியா? 5, 9, எக்ஸ், 17, 21 5 நம்பர். இதுல சராசரி 13ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? எக்ஸ்ன்னு ஒண்ணு குத்துருக்கா பாத்தியா, இந்த எக்ஸுக்கான மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. 5 நம்பர்ல 4 நம்பர் சொல்லிட்டாங்க. சரியா? ஒரு நம்பர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ மேல அதே மெத்தட் தான் சார், ஒண்ணுமே பண்ண போறதுல 5த்தையும் கூட்டிக்க போறேன். ஓகேவா? 5த்தையும் கூட்டி 5ஆல வகுத்துக்கிறேன். அப்படி வகுத்தா எனக்கு சராசரி என்ன வருதான், 13 வருதான். ஓகேவா? சராசரியா அவனே சொல்லிட்டான். புரியுதா என்ன சொல்றேன்னு? சராசரி அவனே சொல்லிட்டான் 13ன்னு. நீ என்ன பண்ண போற, இந்த எக்ஸுக்கான மதிப்பு என்னன்னு மட்டும் கண்டுபிடிக்க போற. ஓகேவா? சோ பாருங்களேன், இங்க I13 65. சோ இத கூட்டினா என்ன வருது, 14. 14 ஒரு 17 கூட்டினா 31. கரெக்டா? 14 ஒரு 17 31. 31 ஒரு 21 கூட்டினா 52. சோ 52 பிளஸ் இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 65. சோ எக்ஸ் ஈக்குவல் டு 65 மைனஸ் 52. சோ எக்ஸ் ஈக்குவல் டு 13. சரியா? அப்ப 13 இருக்கா? ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. என்ன பண்ற, எக்ஸ மட்டும் வச்சுக்கிற, மீதி எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போயிடுற. ஓகேவா? இதுல இன்னொரு ட்விஸ்டும் இருக்கு. இங்க பாருங்களேன், 5, 9, எக்ஸ், 17, 21 இதெல்லாம் கொடுத்துருக்கிற நம்பரு. இது ஷார்ட் கட்டு, நல்லா கவனிச்சுக்க. 5ல இருந்து 4 கூட்டினா 9. சரியா? 9ல இருந்து 4 கூட்டினா என்ன வரும், 13ன்னு வரும். சரியா? அதே மாதிரி 13ல இருந்து 4 கூட்டி பாரு, இந்த 17. 17ல இருந்து 4 கூட்டி பாரு, 21. சோ எல்லாமே 4 நம்பர் கழிச்சு வந்திருக்கு. சரியா? அப்போ சென்டரா வர்றது சராசரி என்னதான் இருக்கும், 13 தான் இருக்கும். சரியா? அதானே கொடுத்துருக்கு ஆகணும், சராசரி 13 தான் இருக்கும். சோ அப்ப இங்க வர நம்பர் கம்பல்சரியா 13 தான் இருக்கும். நீ வேணா பாரு, 5, 9, 13, 17, 21 இந்த 5 நம்பரையும் கூட்டி 5ஆல வகுத்து பாரு, கண்டிப்பா ஆன்சர் என்னதான் வரும், சென்டர்ல இருக்கிற அந்த 13 தான் வரும். ஏன் சார் அப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கான பொது வித்தியாசம் எல்லா இடத்துலயுமே 4 தான் இருக்கும். சரியா? சோ 9ல இருந்து 5 கழிச்சா 4, 13ல இருந்து 9 கழிச்சா 4, 17ல இருந்து 13 கழிச்சா 4, 21ல இருந்து 17 கழிச்சாலும் 4. சோ வித்தியாசம் எல்லாமே பொதுவா இருக்கு அப்படின்றனால சென்டர்ல வர்றதுதான் எப்பவுமே சராசரியா இருக்கும். சரியா? அப்போ சராசரி 13ன்னு அவனே சொல்லியிருக்கானா, அப்ப சென்டர்ல வர நம்பர் என்னதான் இருக்கணும், கண்டிப்பா 13 தான் இருக்கணும். சரியா? லாஜிக் இப்படியும் போடலாம். இல்ல சார் எனக்கு இந்த அளவுல யோசிக்க தெரியாது அப்படின்னா நீ என்ன பண்ணிக்க, இந்த மெத்தடையாவது கத்துக்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? பாருங்க, 1ல இருந்து 51 வரை உள்ள எண்களின் சராசரி காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின்ங்க. 1ல இருந்து 51 நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டின்னு 2ஆல வகுத்துங்க. சரியா? எப்ப சார் இந்த மெத்தட் போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க, லைனா வருதா பாருங்க நம்பர், 1, 2, 3, 4, 5, 6, 7ன்னு சொல்லிட்டு லைனா வருதா. சோ அப்படி லைனா போகும்போது சென்டர்ல வர நம்பர், அதாவது 51க்கும் சரிங்களா, 1க்கும் 51க்கும் சென்டர்ல வர நம்பர் எது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 26 இருக்கும். ஓகேவா? நிறைய பேர் 25ன்னு சொல்லுவ, அதுக்காக தான் நான் என்ன பண்றேன், 1யும் 51யும் கூட்டி 2ஆல வகுத்துக்கிறேன். சோ 52/2ன்னு வருமா, கேன்சல் பண்ணி பாரு, 26ன்னு வரும். சரியா? அப்ப 26 அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? இந்த லாஜிக் எனக்கு புரியல அப்படின்னா எல்லா கொஸ்டினுமே நம்ம நார்மல் மெத்தட்ல சராசரி போட முடியாது. இந்த சம்ல என்ன தெரியுமா பிரச்சனை, 1ல இருந்து 51 வரைக்கும் இருக்கு. சரியா? 51 வரைக்கும் இருக்கிற நம்பரை நீ கூட்டி 51ஆல வகுக்கணும், அதானே சராசரி. அப்படி சராசரி பாத்தீங்கன்னா 26 தான் வரப்போகுது.
இல்ல சார் நான் அந்த மெத்தட்ல தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன்னா ஓகே, இந்த சம் கூட நீ போட்டுருவேன்னு வச்சுங்க. கொஸ்டின் வந்து இப்படி கேக்குறாங்க, 1ல இருந்து 150 வரைக்கும் இருக்குதுன்னு. இப்ப என்ன பண்ணுவேன், 150 வரைக்கும் நம்ம கூட்ட முடியாது இல்ல. சோ லாஜிக் நல்லா தெரிஞ்சுக்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்குமே வித்தியாசம் பாருங்க, 1 தானே. அத்தத்த நம்பரு எல்லாத்துக்குமே வித்தியாசம் 1. 2ல 1 கழிச்சா 1, 3ல 2 கழிச்சா 1, 4ல 3 கழிச்சா 1. சோ எல்லாத்துக்குமே வித்தியாசம் காமனா வருது, பொதுவா வருது அப்படின்னா நீ என்ன பண்ணலாம், இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? 1ஐயும் 51ஐயும் கூட்டி 2ஆல வகுத்துக்கிற, அவ்வளவுதான். ஒரு சில விஷயத்த மேக்ஸ்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். சரியா? யூஸ் ஆகும், எக்ஸாம்ல கண்டிப்பா யூஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2, 4, 6, 8, 10, 12, 14 ஆகியவற்றின் சராசரி காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரியா? சோ இதுல 2, 4, 6, 8, 10, 12, 14. சரியா? சோ இதுக்கான சராசரி எப்படி சார் பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறியா? சின்ன விஷயம் தான். இங்க வந்திருக்கிற நம்பர் மொத்தம் எத்தனைன்னு பாக்குற, 4, 6, 7 நம்பர் இருக்கா? சோ n 7 அப்படின்னா, சரியா, n வந்து 7 ஒரு ஒற்றைப்படை எண்ணா இருக்கு சார். n வந்து 7 வந்திருக்கா, நீ என்ன பண்ணிக்கிற, அதோட 1 கூட்டிக்கிற. சரியா? அப்படி 8ன்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சராசரி 8ஆ இருக்கும். புரியுதா? நீ வேணா டவுட்டா இருந்தா இதை பாரு, 2 + 4 + 6 + 8 + 10 + 12 + 14 எத்தனை நம்பர் எழுதியிருக்கேன்? 4 நம்பரு. இந்த பக்கம் ஒரு 3 நம்பர், 7 நம்பர் எழுதியிருக்கேன். சோ 7ஆல வகுத்துக்கிறேன். ஓகேவா? 2 4 கூட்டினா 6, 6 6 கூட்டினா 12, 12 8 கூட்டினா 20, 20 10 கூட்டினா 30, 30 ஒரு 12 42, 42 ஒரு 14 56. சோ 56/7, ஒரே 7, 8 56. சரியா? அப்ப 8ன்றது தான் ஆன்சர். புரியுதா? இதே மெத்தட்ல நீ போட்டாலும் ஆன்சர் வரும். நான் வராதுன்னா சொல்ல, டைம் சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து சொல்றேன். சரியா? சோ சென்டர்ல வர நம்பர் இதுதானே. இந்த பக்கம் 3 நம்பரு, இந்த பக்கம் 3 நம்பரு. எப்படி சார் சென்டர்ல வர்றது கரெக்டா சொல்றீங்க அப்படின்னா, வித்தியாசம் பாருங்க, எல்லாத்துக்குமே 2 தான். சரியா? 4ல 2 கழிச்சாலும் 2, 6ல 4 கழிச்சாலும் 2, 8ல 6 கழிச்சாலும் 2. சோ அப்படி இருக்கும்போது சென்டர்ல வர நம்பர் கண்டிப்பா ஆன்சரா இருக்கும். ஓகேவா? சராசரி. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? சோ இந்த கொஸ்டினுக்கான சராசரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நார்மல் மெத்தட்லயே போடுவோமே. 1 3 5 7 9 11 13 15 17. சரியா? அப்ப மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாத்துக்க. 3 6 9 9 நம்பர் இருக்கு. சோ 9ஆல வகுத்துக்கிறேன். சரியா? இத கூட்டிக்குவோமா? 1 3 கூட்டினா 4, 4 5 9, 9 7 16, 16 ஒரு 9 கூட்டினா 25, 25 ஒரு 11 கூட்டினா 36, 36 ஒரு 13 49. சரியா? 49 ஒரு 15 64, 64 ஒரு 17 கூட்டணுமா? 64 81. சரியா? சோ 81/9 மேல ரெண்டு அப்படியே கூட்டி இருக்கேன், புதுசாலாம் எதுவும் பண்ணல. சரியா? 1 9 9 9 9 81. சரியா? அவ்வளவுதான் ஆன்சர் வந்து 9. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாரு, எல்லாத்துக்குமே வித்தியாசம் வந்து 2 தானேப்பா, 2 தானே. சோ 3ல 1 கழிச்சாலும் 2, 5ல 3 கழிச்சாலும் 2, 7ல 5 கழிச்சாலும் 2. வித்தியாசம் பொதுவாக இருக்கு அப்படின்னா நான் என்ன சொன்னேன், சென்ட்ரல்ல இருக்கிற நம்பரே வந்து நம்ம சராசரின்னு எடுத்துக்கலாம். சரியா? அப்போ இந்த பக்கம் 4 நம்பர் போயிடுச்சு, அந்த பக்கம் 4 நம்பர் போயிடுச்சு, சென்ட்ரல் இருக்கிறது 9. சோ அப்ப 9 தான் சராசரி. ஓகேவா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி 9. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? இங்க பாருங்க, 4 7 10 13 எக்ஸெட்ரா 28 31 ஆகிய எண்களின் சராசரி காண்க. சோ இந்த கொஸ்டின்ல என்னத்தை மாத்தி சென்டர்ல இருந்து ஆரம்பிச்சிட்டோம் நம்பரை. சரியா? நான் இது வரைக்கும் என்ன சொல்லியிருந்தேன், 1ல இருந்து ஆரம்பிச்சா பாத்துக்கலாம், 2ல இருந்து ஆரம்பிச்சா பாத்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். இங்க சென்டர்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு நம்பர் போகுது. ஆனா இதுக்கும் வித்தியாசம் பாரு, 3, இதுக்கும் 3. அதாவது 7ல 3 கூட்டினா 10. சரியா? 10 3 கூட்டினா 13,
சோ அதே மாதிரிதான் இங்கேயும் 28 3 கூட்டினா 31. சரியா, வித்தியாசங்கள் கரெக்டா வருது, சமமா வருது அப்படின்னா சேம் அதே லாஜிக் தாங்க. ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டி 2ஆல வகுத்துக்கு போற. சரியா, அப்போ 35 வகுத்தல் 2. சோ கேன்சல் பண்ணா 1 2 2 17 2 34, மீதி 1ன்னு வரும். நான் பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தா 10, அதான் 5 முறை வரப்போகுது. 17.5. 35ல பாதினாங்க 17. சரியா, அதான் 17.5. சரியா, அதையும் எனக்கு தெரியலன்னா இந்த மாதிரியா டிவைட் பண்ணு. 1 3 1 2 2 மீதி 1. ஸோ 15 7 முறை 14, மீதி 1. பாயிண்ட் வச்சுக்கிற 0 இங்க சேர்த்துக்கிற. சரியா, 2 5 10, மீதி 0. அப்ப 17.5 அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ வித்தியாசங்கள் சமமா வருது அப்படின்னா நீ இந்த 2 மெத்தட் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே ஈஸியா போடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? நெக்ஸ்ட் 1 முதல் 8 வரை உள்ள எண்களின் வர்க்கங்களின் சராசரி காண்க அப்படின்னு சொல்றாங்க. சோ வர்க்கம் அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க, 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர் பிளஸ் 7 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர். சரியா, 8 நம்பரோட ஸ்கொயருக்கு சராசரி கேக்குறாங்க. இங்க n 8 தான், தெய்வமே 8 ஸ்கொயர்னு போட்டுறாரு. சரியா, நிறைய பேரு இது எக்ஸாம்லயே பண்ணிட்டு வர தப்பு. இங்கே வந்து பழைய பையன் ஒருத்தன் இதே மெத்தட பண்ணிட்டு வந்தோம். சரியா, பழைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ஒன்னும் இல்ல, இங்க மட்டும் ஸ்கொயர் போட்டீங்க, கீழே மட்டும் ஏன் சார் 8 ஸ்கொயர் போடக்கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, இங்க 8 நம்பர் தான் இருக்கு. சரியா, அந்த 8 நம்பருக்காக தான் கீழே 8 போடுற. இங்க ஸ்கொயர் போட்டனால இங்க ஸ்கொயர் போடக்கூடாது. இங்க ஸ்கொயரே போட்டாலும் 8 நம்பர் தானே அது. சோ 8ஆல் தான் வகுக்கிற. ஓகேவா? அப்போ 1 ஸ்கொயர் 1 தான், 2ன்னு எழுதிடாத. சரியா, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64. சரியா, வகுத்தல் 8. ஓகேவா? இந்த லாஜிக்ல நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? வர்க்கங்களின் சராசரி அப்படின்னு கொடுத்தனால நீ என்ன பண்ற, ஸ்கொயர் போடுற. வர்க்கம் தான் ஸ்கொயர் தானே. ஓகேவா? அதே மாதிரி 8 வரைக்கும் அப்படின்னு சொன்னனால 8 வரைக்கும் போடுற. ஓகேவா? நிறைய பேர் ஏன் பண்றோன்னே தெரியாம நம்ம மேக்ஸ போடுறோம். சரியா, அப்படியே ஆட் பண்ணு. 64 49 36 25 16 9 4 1. சோ 5 5ஓட 9 கூட்டினா 14 20 25 31 40 44. சரியா, 10 14 17 19 20. சோ 204 வகுத்தல் 8ன்னு வருது. ஓகேவா? 204 வகுத்தல் 8. சோ நான் என்ன பண்றேன், 4ஆம் வாய்ப்பால் அதிகிறேன். 4ஆம் வாய்ப்பால்ல 8 வந்து 2 முறை, 4ஆம் வாய்ப்பால்ல 5 முறை 20. சரியா, ஒரு நாள் 4. சோ 51ல பாதி என்னங்க, 25.5. சோ ஆன்சர் 25.5. ஓகேவா? 51ல பாதி எத்தனை தெரியலையா? வகுத்துருவோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. 51 2ஆல வகுக்கிற. சரியா, 2 25 50, மீதி 1. புள்ளி வச்சுட்டு இங்க 0 சேர்த்தனா 5 முறை 10. ஓகேவா? அப்போ மீதி வந்து 0 வருதா, மேல 25.5 தான் ஆன்சர். இது போட உனக்கு கஷ்டமா இருக்கு, இதுதான் நார்மல் மெத்தடுங்க. சரியா, எல்லா சமூகம் ஒரே மெத்தட் தான், மேல கூட்டி கீழே அதே நம்பரால வகுக்க போற. சரியா, ஆனா கொஞ்சம் ஈஸியா போடணும் சார் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு வழி சொல்றேன் பாரு, கவனிச்சுக்க. சரியா, இது ஒரு மெத்தடு, இதுதான் நார்மல் மெத்தடு, நல்லா தெரிஞ்சுக்க. சரியா, நெக்ஸ்ட் வேற ஒரு டைப்ல இதே கொஸ்டின் சொல்றேன், கவனிச்சுக்க. சரியா, பாரு. இது என்ன டைப் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எண்ணியல்ல பார்க்கும்போதே சிறப்பு தொடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 2ல ஒரு கொஸ்டின் பார்த்திருப்போம். சரியா, அங்க வர்க்கங்கள் குத்துந்தா அதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்போம். சரியா, என்ன ஃபார்முலா? n × n + 1 2n + 1 / 6. இது எதுக்கான ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா. சரியா, முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா. சரியா, சோ மேல வந்து நீ கூட்டுற பாத்தியா, அந்த ஆன்சர் இது கண்டுபிடிச்சு சொல்லும்.
சரியா? மேல நீ கூட்டி ஒரு ஆன்சர் வருது பாத்தியா, அந்த ஆன்சரை இந்த ஃபார்ம்ல வந்து கண்டுபிடிச்சு சொல்லணும். சோ ஒண்ணுமே இல்லைங்க, மேல n வந்து 8, இங்க 8 வரைக்கும் தானே கொடுத்துருக்காங்க. சோ n 8, 8 பிளஸ் 1 அப்படின்னா 9, 2 இன்ட்டு 8 பிளஸ் 1 இந்த ஃபார்முலால அப்படியே அப்ளை பண்றேன், வகுத்தல் 6. சரியா? அப்போ 8, 9, 2 8 16, 16 1 17 வகுத்தல் 6. சோ ரெண்டாவது வாய்ப்பால் வச்சா இது 3 முறை, இது ரெண்டாவது வாய்ப்பால் 4 முறை. ஒரு 3 3 3 9. சோ 4ஐயும் 3ஐயும் பெருக்குனா 12. சோ 12ஐயும் 17ஐயும் பெருக்குற 7 2 14 மீதி 1. ஓர் 7, 7வது 1 கூட்டினா 8. சரியா? ஓர் 12 12. சோ 4 0 2 204 வந்துச்சா? இதே ஆன்சர் தான் அங்க நீ மேல கூட்டும் போது வந்துச்சு. கரெக்டா? இதே 204 தான் வந்தது. சோ இந்த 204 இந்த 204 நான் எதால வகுக்கணும்? 8ஆல வகுக்கணும். சோ மேல கூட்டி வரதுக்கு பதிலா வர்க்கம்னு கொடுத்தா நீ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ற. ஓகேவா? கீழே வந்து 8 எண்கள் கொடுத்துருக்கிறதுனால 8ஆல வகுத்துக்கிற. சோ 8ஆல வகுத்தினா அதே 25.5 தான் வரப்போகுது. சோ ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சார் என்னால ஃபார்முலால அப்ளை பண்ண முடியும், எனக்கு தெரியும் அப்படின்னா நீ இதை யூஸ் பண்ணிக்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே சம் தான், ஒரே மெத்தட் தான் போடுவேன், எனக்கு அதுதான் ஞாபகம் இருக்கும் அப்படின்னா அதையாவது ஞாபகம் வச்சுக்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? 1 முதல் 5 வரை உள்ள எண்களின் கணங்களின் சராசரி காண்க அப்படின்னு சொல்றாங்க. சோ கணம் அப்படின்னா எதை குறிக்குது? கியூப் ரூட். சரியா? ஒரு நம்பரை 3 முறை பெருக்கணும். ஓகேவா? 1 3 முறை பெருக்குனா 1 தான் வரப்போகுது. ஒரு 1 1 மறுபடியும் ஒரு 1 1. சரியா? 2 3 முறை பெருக்குனா 2 2 4 4 2 8. சோ 2 கியூப் வந்து 8. ஓகேவா? 3 3 முறை பெருக்குனா 3 9 9 3 27. சோ 4 3 முறை பெருக்குனா 4 நாள் 16 16 நாள் 64. சோ 5 அதே மாதிரி 3 முறை பெருக்குனா 125ன்னு வரப்போகுது. ஓகேவா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க. 1 பிளஸ் 8 பிளஸ் 27 பிளஸ் 64 பிளஸ் 125 வகுத்தல் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாத்துக்கப்பா. 5 நம்பர் சொல்லியிருக்காங்கல்ல. சோ 5 நம்பர்ன்றனால 5ஆல வகுத்துக்கிறேன். ஓகேவா? இத கூட்டா என்ன வருது? 125 64 27 8 1. சோ பாரு, 1 8 கூட்டினா 9 9 7 16 20 25. சரியா? 4 10 12 225ன்னு வருது. சோ 225 எதால வகுக்க போற? 5ஆல வகுக்க போற. 1 5 5 4 5 20. சரியா? 22ல 20 போச்சுன்னா மீதி 2. சோ 25 எத்தனை முறை வரும்? 5ஆவது வாய்ப்பால்ல 5 முறை வரும். சரியா? அப்ப 45 அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் மெத்தட். என்னால ஃபார்முலாலாம் அப்ளை பண்ண முடியாது சார் அப்படின்ற பட்சத்துல நீ என்ன பண்ற? இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கிற. ஓகேவா? இல்ல சார் நான் ஃபார்முலா போடுவேன் அப்படின்னா சிறப்பு தொடர்கள்ல நம்ம ஒரு மெத்தட் பார்த்துருப்போம். என்னன்னா கியூப் இங்க கணங்கள்னு கொடுத்தா, சரியா, கணங்கள்னு கொடுத்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்? n × n + 1/2 ஓட ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா எழுதிருப்போம். கரெக்டா? இங்க n எது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5. சரியா? n வந்து 5. ஓகேவா? சோ அப்ப 5 5 + 1 வகுத்தல் 2 அதுக்கு ஸ்கொயர். சோ 5 5 + 1 6 வகுத்தல் 2 அதுக்கு ஹோல் ஸ்கொயர். சரியா? 1 2 2 3 2 6. ஓகேவா? 5 3 பெருக்குனா 15. சோ 15 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் என்னது? 5 5 225 தானே. சோ 225. சோ அங்க மேல வந்த நம்பரே இங்க வந்துருச்சா பாரு. சரியா? அங்க 225 தான் வர வச்சோம், அதே நம்பர் இங்க வந்துருச்சு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா கூடுதல். சரியா? அதாவது நம்ம அந்த 5 நம்பருமே கூட்டி வந்துச்சு பாத்தியா, அந்த ஆன்சர் தான் 225. சராசரி வேணும்னா அதை 5ஆலே வகுத்துக்கணும். ஓகேவா? சோ 5ஆல வகுத்தா 1 5 5 45 5 வந்து 225. சோ 45 அப்படின்றது தான் ஆன்சர். என்னால ஃபார்முலா போட முடியும்னா இந்த மெத்தட் எடுத்துக்க. என்னால ஃபார்முலா பதிக்க தெரியாது, நான் நார்மல் மெத்தட்லயே போட்டுக்கிறேன் அப்படின்னா நீ அந்த மெத்தட் எடுத்துக்க. சரியா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாரு.
ஏழு எண்களின் சராசரி 81. சரியா, 7 பேரோட சராசரி 81. அதில் ஒரு எண் நீக்கப்பட்டால் அப்ப 7 பேர்ல ஒருத்தரை நீக்கிடுறாங்க. அப்ப 6 பேரா, 6 பேரோட சராசரி வந்து 78. ஓகேவா, எனில் நீக்கிய எண்ணின் மதிப்பை காண்க. ரொம்ப ஈஸிங்க இதெல்லாம். 7 பேரோட சராசரி 81. நல்லா புரிஞ்சுங்க. 7 பேரு, அந்த 7 பேரோட மேல கூட்டல் வகுத்தல் 7ன்னு சொல்லுவியா? மேல அந்த 7 பேரு, இப்ப சப்போஸ் ஏன்னு வைக்கிறேன்னு வச்சுக்க, ABCDEFG, அந்த 7 பேரை மேல கூட்டிக்குவ, கீழே 7ஆல வகுப்ப. சரியா, சராசரி தான் என்னவா வருதா? 81ன்னு வருதா? அப்ப சைடுல இருக்கிறது இதை மேல் பெருகுதானே பெருக்குவ, இந்த 7 அந்த சைடு வந்தா பெருக்கவல்ல. சரியா, இது நான் சொல்றது சார் என்னால ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்றவங்களுக்கு, சரியா, என்னால ஈஸியா போட முடியும்ன்றவங்க இப்படியே பெருக்குங்க. 7ஐயும் 81ஐயும் பெருக்க, சராசரின்னு கொடுத்தாங்கன்னா 7ஐயும் 81ஐயும் பெருக்க. ஓர் 7 7 8 56. ஸோ 567 தான் 7 பேரோட மொத்தம். சரியா, 7 பேரோட மொத்தம் வந்து எவ்வளவு இருக்கு? 567. அதுல ஒரு எண் நீக்கப்பட்டால் அப்ப 7ல 1 கழிச்சா 6. இதுக்கான சராசரி வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 78ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, அப்ப 6 பேரோட மொத்தம் என்னன்னு பாரு. 6ஐயும் 78ஐயும் பெருக்குனா 7 8 48, மீதி 4. 6 42 நாளும் 46. ஸோ இதை கழிச்சு பாரு, 99ன்னு வரும். சரியா, சோ 99 தான் அந்த நீக்கிய எண். சரியா, நீக்கப்பட்ட எண் எது? 99. என்ன சார் பண்ணிருக்கேன்? 7 பேரோட மொத்தத்துல இருந்து 6 பேரோட மொத்தத்தை கழிச்சா அந்த நீக்கப்பட்ட ஒரு எண் கண்டுபிடிச்சிடலாம்ல. சரியா, 7 பேரோட டோட்டல்ல இருந்து 6 பேரோட டோட்டல்ல கழிச்சிட்டேன். அப்ப மீதி என்ன இருக்கும்? ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கும், அதுதான் அந்த 99 நீக்கப்பட்ட எண். ஓகேவா, நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? பாருங்க, 75 எண்களின் சராசரி 35. ஒவ்வொரு எண்ணுடனும் 5ஐ கூட்டினால், சோ இந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க. ஒவ்வொரு எண்ணுடனும் 5ஐ கூட்டினால் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு எண்ணுடனும் வந்துச்சுனாலே இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்னன்னு பாப்போமா? சராசரி வந்து 35ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இதெல்லாம் தேவையே இல்லை. 75 இதெல்லாம் தேவையே இல்லை. ஒவ்வொரு எண்ணுடனும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இங்க பாருங்க, ஒவ்வொரு நம்பர் கூடயும் 5 கூட்டுறாங்க. அப்போ சராசரி கூடயும் நீ 5 கூட்டிக்க, 40 தான் ஆன்சர். சரியா, அப்ப ஆன்சர் என்னது? 40. புரியுதா? இதெல்லாம் ஷார்ட்கட்டு, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு எண்ணுடனும் 5ஐ கூட்டினான்னு வந்தா சராசரியிலையும் 5 கூட்டிக்கணும். சரியா, அதே மாதிரி ஒவ்வொரு எண்ணுடனும் 5ஐ கழித்தால் அப்படின்னு வந்துச்சுன்னா சராசரியிலிருந்தையும் 5 கழிச்சுக்குவேன். ஒவ்வொரு எண்ணுடனும் 5ஐ பெருக்கினால்னா சராசரியா 5ஆல பெருக்குவேன். சரியா, ஒவ்வொரு எண்ணுடனும் 5ஐ வகுத்தால் அப்படின்னு கேட்டா சராசரியா 5ஆல வகுத்துக்குவேன். சோ 4 கான்செப்ட்லயும் இந்த சம் போடலாம். நம்மளுக்கு கொடுத்தது 5ஐ கூட்டினான்னு சொன்னனால நீ சராசரியோட இந்த 5ஐ கூட்டி 40 தான் புதிய சராசரி அப்படின்னு சொல்ற. ஓகேவா, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 11 முடிவுகளின் சராசரி 60. முதல் 6 முடிவுகளின் சராசரி 58. சரியா, சோ 11 முடிவுகளோட சராசரி 60. ஒண்ணும் இல்லைங்க, 11 பேருக்கு சராசரியா பெருக்க, அப்போ 660ன்னு வரும். 60ஐயும் 11ஐயும் பெருக்குனா 11 6 66, ஒரு 0, 660. சோ 11 பேரோட மொத்தம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 660. சரியா, முதல் 6 முடிவுகளின் சராசரி, அதாவது 1ல இருந்து 6 வரைக்கும், அதான முதல் 6, அவங்களுக்கான சராசரி வந்து 58. சோ 6 பேரை 6 58ஆல, சரியா, அப்போ 6 8 48, மீதி 4, 5 30 4 34. சோ 348 தான் முதல் 6 பேருக்கான சராசரி. சரியா, சராசரிக்கான மொத்தம், சராசரியில மொத்தம் முதல் 6 பேருக்கான மொத்தம் இது. சரியா, இது 11 பேருக்கான மொத்தம். கடைசி 6, அப்ப கடைசி 6னா யாரு? மொத்தமே 11 பேர் தான் இருக்காங்க. 11 பேர்ல 1ல இருந்து 6 வரைக்கும் ஃபர்ஸ்ட் 6. அப்ப கடைசி 6னா 11ல இருந்து 6 கழிச்சா இந்த சைடு 6ல இருந்து, சரியா, 6 7 8 9 10 11, அதுதானே கடைசி 6. சோ கடைசி 6க்கான சராசரி வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 63ன்னு கொடுத்திருக்காங்க. இதுவும் 6 பேரா, சோ 6ஆல பெருக்க, 6ஆல பெருக்குனா 18,
37. ஸோ 378 தான் கடைசி 6 பேருக்கான மொத்தம். நல்லா பாரு, என்கிட்ட இருக்கிறதே மொத்தம் 11 பேர் தான். அதான் கொடுத்துருக்காங்க, 11 முடிவுகள் தான். ஆனா நமக்கு 1ல இருந்து 6 வரைக்கும் ஒரு 6, 6ல இருந்து 11 வரைக்கும் ஒரு 6. ஸோ மொத்தம் 12 பேருக்கு கணக்கு பார்த்துருக்கோம். சரியா? அப்ப 12 பேருக்கான டோட்டல் என்னன்னு ஃபர்ஸ்ட் பாரு. 348, 378 இது ரெண்டுத்தையும் கூட்டிங்க. ஏன்னா இது 12 பேருக்கு. இதுல இருந்து 11 பேரை கழிச்சா அந்த ஒரு முடிவு இருக்கு பாத்தியா, அதுதான் 6வது முடிவா இருக்கும். சொல்றது புரியுதா? மொத்தம் 12 பேருக்கு என்ன இருக்கு? 7 5 கூட்டா 12, மீதி 1. சோ 726 வருது. சரியா? இது 12 பேருக்கான முடிவு. இதுல 11 பேருக்கான முடிவு வந்து எவ்வளவு சொல்லிருக்காங்க? 660 சொல்லிருக்காங்க. இத கழிச்சா சென்டர்ல இருக்கு பாத்தியா இந்த 6 தான்பா ரெண்டு இடத்துலயுமே இருக்கு. சரியா? 1ல இருந்து 6 வரைக்கும் 6 இருக்கு, 6ல இருந்து 11 வரைக்கும் 6 இருக்கு. சரியா? கழிச்சா வெளியே போற நம்பர் என்னவா இருக்கும்? இந்த 6வது நம்பரா தான் இருக்கும். அதுதான் 6வது முடிவு. சரியா? அப்ப கழிச்சு வர நம்பர் என்னது? 66ன்னு வரும். சோ 66 இருக்கா? ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா? சோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஈஸியா மல்டிப்ளை பண்ணிக்க. குத்துருக்குது 11யும் 60யும் பெருக்க போற, 6யும் 58யும் பெருக்க போற, 6யும் 63யும் பெருக்க போற. சரியா? சோ பெருகிட்டு இந்த 1ல இருந்து 6 வரைக்கும் வந்த ஆன்சரையும் 6ல இருந்து 12 வரைக்கும் வந்த ஆன்சரையும் கூட்டிட்டு 11 முடிவுகளை கழிச்சு அப்படின்னா வரதுதான் 6வது முடிவு. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாப்போமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 7 தொடர்ச்சியான எண்களின் சராசரி 20. இந்த எண்களில் மிகப்பெரிய எண் எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? நார்மல் மெத்தட் போடுவோம். அதுக்கப்புறம் நான் ஷார்ட்கட் சொல்றேன். சரியா? நார்மல் மெத்தட் ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ் அப்படின்னா அத்த நம்பர் எக்ஸ் பிளஸ் 1. ஏன்னா தொடர்ச்சியான எண்கள் அப்படின்றாங்க. இங்க நான் 10ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கேன், 10 + 1 11. சரியா? அப்போ அத்த நம்பர் என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் 2ன்னு வரப்போகுது. ஏன்னா 10 + 2 12. ஓகேவா? அந்த மாதிரி தான் நீ என்ன பண்ற? 7 நம்பர் எடுத்துக்க போற. எக்ஸ் பிளஸ் 4, எக்ஸ் பிளஸ் 5, எக்ஸ் பிளஸ் 6. 7 நம்பர் வந்துருச்சா பாரு. ஓகேவா? இந்த 7 நம்பரை கூட்டி 7ஆல வகுத்தா எனக்கு சராசரி 20 வருதான். சரியா? அப்போ 7 நம்பருமே கூட்டுவோம். எக்ஸ் பிளஸ் 3, எக்ஸ் பிளஸ் 4, எக்ஸ் பிளஸ் 5, எக்ஸ் பிளஸ் 6. சரியா? 7த்தையுமே கூட்டி 7ஆல வகுத்தா எனக்கு சராசரி 20 வருது. ஓகேவா? இப்ப எக்ஸ் எல்லாம் கூட்டிக்க. 1 2 3 4 5 6 7. சோ 7x பிளஸ் நம்பர்லாம் கூட்டிக்க. 1 2 கூட்டினா 3, 3 3 கூட்டினா 6, 6 4 கூட்டினா 10, 10 5 கூட்டினா 15, 15 6 கூட்டினா 21 ஈக்குவல் டு 20. சரியா? சோ இந்த 20ஓட இந்த 7 நான் இந்த சைடு பெருக்குனா என்ன ஆகும்? இன்டு 7ன்னு வரப்போகுது. ஓகேவா? சோ அப்ப 7x பிளஸ் 21 ஈக்குவல் டு இது 140. கரெக்ட் தானே? 20 7ஆல பெருக்குனா 140. சோ அப்ப பாருங்க 7x ஈக்குவல் டு 140 மைனஸ் 21. ஏன்னா பிளஸ் 21 இந்த சைடு போனா மைனஸ் 21 ஆகும். சோ 7x ஈக்குவல் டு 21 கழிச்சா 119. சரியா? ஒரு 7, இங்கேயும் ஒரு 7, 11ல 7 போயிடுச்சுன்னா மீதி 4. சோ 49ன்றது 7ஆம் வாய்ப்பால்ல 7 முறை வரும். சோ x வந்து 17. சரியா? ஆனா நம்மளுக்கு ஆன்சர் இது கேட்கல. இந்த எண்களில் மிகப்பெரிய எண் எது அப்படின்னு கேக்குறாங்க. சோ மிகப்பெரிய எண் அப்படின்றது நம்ம எத்தனைல பெரிய நம்பர் எதுப்பா? x + 6 தானே. சோ சப்போஸ் நம்ம இங்க 10னா 10 + 6 இதுதான் 16 பெரிய நம்பர். ஓகேவா? எனக்கு x வந்து என்ன கிடைச்சிருக்கு? 17ன்னு கிடைச்சிருக்கு. சோ 17 + 6 கூட்டினா 23. 17 + 6 23. சோ 23 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? நல்லா லாஜிக் புரிஞ்சுக்க. இந்த மாதிரி மெத்தட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீ தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் எக்ஸாம் ஈஸியா இருக்கும் இந்த தடவை பொறுத்த வரைக்கும். சரியா? இப்ப ஷார்ட்கட் சொல்றேன். என்னால ஃபர்ஸ்டே ஷார்ட்கட் சொல்லிட்டு போக முடியும் சார். சரியா? ஷார்ட்கட் சொல்றது பெரிய விஷயமே இல்லை. ஈஸியா டைமுக்கு சீக்கிரமாவே முடிச்சு போகலாம். இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஈஸியாவே வீடியோவை முடிக்கலாம். அதெல்லாம் என் மேட்ரு. எக்ஸாம்ல ஷார்ட்கட் மறந்து போகலாம். சரியா? ஆனா நம்ம நார்மலா கத்துக்கிறோம் பாத்தியா, பிராக்டிஸ் பண்ணி பண்ணி எழுதி பாக்குறோம் பாத்தியா, அந்த மெத்தட் என்னைக்குமே மறக்காது. சரியா? அதுதான் நம்மளுக்கு வேணும்.
ஒரு விஷயத்த பாக்குற ஒரு விஷயத்த கத்துக்கிற அப்படின்னும் போது லைஃப் லாங் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு தான் யோசிப்போம். அட்லீஸ்ட் அது எக்ஸாம் வரைக்குமாவது ஞாபகம் இருக்கணும்ல. இன்னைக்கு பார்த்து நாளைக்கே மறக்கிறதுக்காக நம்ம பாக்குறோம் ஒரு விஷயத்தையும். கரெக்ட் தானே? இப்போ சயின்ஸ் படிக்கிற சோசியல் படிக்கிறேன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாளைக்கு மறந்துடும் அப்படின்னா நீ புக் எடுத்து வைப்பியா? ஆனா மேக்ஸ் அப்படி இல்லை. ப்ராப்பரா கத்துக்கிட்ட அப்படின்னா என்னைக்குமே மறக்காது. சரியா? சோ அதனால தான் சொல்றேன், நார்மல் மெத்தட ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க. ஷார்ட்கட் கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஓகேவா? பாரு, சராசரி 20, மொத்தம் 7 நம்பர் அப்படின்ட்டாங்களா? மொத்தம் 7 நம்பர். சோ 7 நம்பர்ல சராசரி 20, அப்போ சென்டர்ல வர நம்பர் 20. ஓகேவா? 7 நம்பர்ல தொடர்ச்சியான எண்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ 19, 18, 17 இந்த பக்கம் 3 நம்பர் வருமா? சென்டர்ல 20 இருக்குன்னா இந்த பக்கம் 3 நம்பர், அந்த பக்கம் 3 நம்பர், அப்பதான் 7 நம்பர் வரும். கரெக்டா? அப்போ 21, 22, 23 அந்த சைடு. புரியுதா என்ன சொல்லுன்னு? 7 நம்பர் பா, இந்த பக்கம் 3 நம்பர், அந்த பக்கம் 3 நம்பர், சென்டர்ல 20 சராசரி இருக்கு. ஓகேவா? இதுல அவங்க என்ன கொஸ்டின் கேக்குறாங்க? தொடர்ச்சியான எண்கள் சொன்னதால லைனா அப்படியே எடுத்துக்கிட்டேன். இதுவும் உனக்கு பிரச்சனை இல்லை. இதுல என்ன கொஸ்டின்? இந்த எண்களில் மிகப்பெரியது. சோ 23 தானே பெருசு, அப்போ 23 ஆன்சர். இந்த மாதிரி ஷார்ட்கட்லயும் போட்டு போக முடியும். சரியா? அதே மீறி நார்மல் மெத்தட் சொல்லறதுக்கான ரீசனு என்னைக்குமே உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரே ரீசன் தான். சரியா? சோ எந்த எக்ஸாமா இருந்தாலும் எழுத தயாரா இருக்கணும். மேக்ஸ்ல எப்போ தைரியம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உனக்கு 4 சம் போத தெரியுது, எனக்கு பேசிக் தெரியுது அப்படின்னாதான். கரெக்ட் தானே? பெருக்கல் தெரியல, வகுத்தல் தெரியலன்னா நீ அந்த சம்ம தொடவே பயப்படுவ. கரெக்டா? ஏன்னா 2 லைனுக்கு மேல நமக்கு ஆன்சர் வராது. சரியா? சோ அந்த பேசிக் தெரிஞ்சாதான் பயம் போகும் கொஞ்சமாவது. வகுத்தல் தெரியுது சார், பெருக்கல் தெரியுது சார் அப்படின்னாதான் எனக்கு பயம் போகும். சரியா? அதே மாதிரி தாங்க மேக்ஸ்ல எல்லாமே. சரியா? பிராக்டிஸ் பண்ணிட்டே வரணும். சரியா? மேக்ஸ் நம்மளுக்கு கத்துறதே எல்லாமே ஒரே விஷயம் தாங்க. நான் ஒரு மேக்ஸ் படிச்சுவேன் அப்படின்றதுனால தைரியமா சொல்றேன், ஒரே விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், ஏன்னா அது பிரச்சனை அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு தானே நீ இங்கிலீஷ்ல சொல்லுவ. பிரச்சனையை இங்கிலீஷ்ல ப்ராப்ளம் சொல்லுவேன். ஸோ எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்க்கும் சொல்யூஷன் அப்படின்ற ஒன்று கண்டிப்பா இருக்கும். சரியா? ஸோ மேக்ஸ்ல எங்களுக்கு கத்தந்த ஒரே விஷயம் இதுதான். எவ்வளோ பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் அதுக்கு சொல்யூஷன் இருக்கும். சரியா? அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி. சரியா? அதை ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். மேக்ஸ் தெரியாது சார், சொல்யூஷன் இருக்கு, பதி. சரியா? பரிச்சா கண்டிப்பா வரும். அதே மாதிரி நிறைய பிளஸ் மைனஸ் எல்லாமே கலந்துதான் நம்ம எல்லாமே மேக்ஸ் லைஃப் எல்லாமே. சரியா? எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணு, பார்த்துக்குவோம். சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாரு. ஏ பி சி டி இ சராசரி 28 தான். 5 பேர் பார்ப்போம். ஏ பி சி டி இ பாரு. சரியா? சி இல்ல இ. சோ 5 பேரோட சராசரி சி டி இ. 5 பேரோட சராசரினா 5 வகுப்பியா என்ன வருதா? சராசரி 28ன்னு வருது. ஓகேவா? சோ இந்த 5 இந்த சைடு பெருக்குனா a பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி பிளஸ் இ ஈக்குவல் டு I28 140. சரியா? சோ அதே மாதிரி 3 பேரோட சராசரி கொடுத்திருக்காங்க. யார் யாரு? ஏ சி இ. சோ 3 பேரோட சராசரின்றதால 3ஆல வகுத்துக்கிற. அப்படி வகுத்தா எனக்கு என்ன வருதா? 24 சராசரி வருதா? ஓகேவா? சோ அப்போ ஏ பிளஸ் சி பிளஸ் இ ஈக்குவல் டு இந்த 3 24 பேருக்குன்னா 72. சோ இந்த 3 பேரோட மொத்தம் எவ்வளோ? 72. 2 சம் ஒண்ணு பார்த்தோமே, சேம் அதே மெத்தட் தான். இங்க பாரு, ஏ பி அப்படியே விடுறேன். சரியா? சி டி அப்படியே இருக்கட்டும் பிளஸ் இ. ஓகேவா? ஈக்குவல் டு 72. சோ பாருங்க, மைனஸ் சிம்பிள் மாத்துறேன் அப்படின்னா எல்லாமே கேன்சல் ஆயிடுமா? ஏ கேன்சல் ஆயிடும், சி கேன்சல் ஆயிடும், இ கேன்சல் ஆயிடும். சோ பிளஸ் இருக்கிற இடத்துல தான் மைனஸ் போட்டுக்கிறேங்க. அவ்வளவுதாங்க விஷயம். சரியா? சோ அப்ப என்ன ஆகும்? பி மட்டும் நிக்கும், இங்க டி மட்டும் நிக்கும். இத கழிச்சா என்ன வருதுன்னு பாருங்க. 10ல 2 போனா 6, சரி 10ல 2 போனா 8, இது 13ல 7 போனா 6. சரியா? சோ பி பிளஸ் டி ஈக்குவல் டு 68. சரியா? 2 பேரோட மொத்தம் 68. நமக்கு தேவை என்னது? அந்த 2 பேரோட சராசரி என்னன்னு தான் கேக்குறாங்க. பாருங்க, பி மற்றும் டி இன் சராசரி என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ மொத்தம் 68, சராசரின்னும் போது என்ன பண்ணுவோம்? 2 நம்பர் இருக்கா? சோ அப்ப 2ஆல வகுத்துக்குவோம். சரியா? அப்ப அதிச்சா என்ன வரும்? 1 2 2, 3 2 6, 4 2 8.
சரியா? அப்போ 34 அப்படின்றதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். புரியுதா? சராசரின்றதால 2ஆல வகுத்துக்கிறீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டினும் சேம் அதே மெத்தட் தாங்க. எக்ஸ் எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் பிளஸ் 4 எக்ஸ் பிளஸ் 6 எக்ஸ் பிளஸ் 8. ஸோ மொத்தம் எத்தனை நம்பர் வருதுன்னு பாரு. 1 2 3 4 5 5 நம்பர் வருது. ஸோ 5ஆல வகுத்துக்கிறேன் ஈக்குவல் டு 11. ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 மொத்தம் 5 எக்ஸ் பிளஸ் 2 4 கூட்டினா 6 6 6 கூட்டினா 12 19 8 கூட்டினா 20 ஈக்குவல் டு 11 5 55. சரியா? பெருகிற. சோ 5x ஈக்குவல் டு 55 பிளஸ் 20 இந்த சைடு போனா மைனஸ் 20. சரியா? சோ 5x ஈக்குவல் டு 55ல 20 போச்சுன்னா 35. சோ 1 5 5 7 5 35. சரியா? அப்ப x ஈக்குவல் டு என்ன வருது? 7 வருது. சரியா? இதான் சார் ஆன்சரு. கேக்குறது அது இல்லைங்க. முதல் 3 எண்களின் சராசரி காண்க. முதல் 3 எண்கள் எது எது? இதுதான் x x plus 2 x plus 4. இதுதான் 3 எண்கள். இந்த 3 எண்களுக்கான சராசரி கேக்குறாங்க. சோ இதுல அப்படியே போறேன். x க்கு பதிலா 7, இது 7 plus 2, இது 7 plus 4. கரெக்டா? சோ அப்ப 7 9 11. இதுதான் அந்த 3 எண்ணு. இதுக்கான சராசரி அப்படின்னு கேட்டாங்கன்னா வித்தியாசம் பாறேன். இதுவும் 2 இதுவும் 2. வித்தியாசம் கரெக்டா இருக்கா? 9ல 7 போனா 2, 11ல 9 போனா 2. சோ வித்தியாசம் சமமா இருக்குன்னா சென்டர்ல இருக்குதான் நமக்கு என்னவா இருக்கும்? சராசரியா இருக்கும். டவுட் அந்த ஆட் பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 தீ கூட்டி 3ஆல வகுக்க போறியா? சோ இது 16 16 ஒரு 11 27 27 3ஆல வகுத்தா 9ன்னு வரப்போகுது. சரியா? இதுதான் நான் சொன்னேன், சென்டர்ல இருக்குதான் நம்மளுக்கு சராசரியா இருக்க போகுது. சோ சராசரி 9. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन. 100 மாணவர்களின் மதிப்பெண்களின் சராசரி 40. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த क्वेश्चन நல்லா தெரிஞ்சுக்க, நிறைய முறை கேட்டிருக்கான். 53 என்ற மதிப்பெண் 83 அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி போட்டுடுறாங்க. சரியா? ஒண்ணுமே இல்லைங்க. 100 பேரோட சராசரி 40. சரியா? அப்ப அவங்களுடைய மொத்தம் வந்து எவ்வளவு இருக்கும்? மொத்தம்னு கேட்டாங்கன்னா 40யும் 100யும் பெருக்க 4000 வரப்போகுது. சரியா? சோ மொத்தம் வந்து 4000. இதுல ஒத்தரோட மார்க். சரியா? அந்த 100 பேர்ல ஒத்தரோட மார்க் என்ன பண்ணிடுறாங்க டீச்சரு? 53 மார்க் போட்டு சொன்னா 83 மார்க்னு போட்டுறாங்க. இந்த மார்க் ஷீட்னு ஒன்று இருக்கும் பாத்தியா, அதுல போடுவாங்கல்ல, அதுல போடும் போது 53 மார்க் போட்டு சொன்னா 83ன்னு போட்டுறாங்க. இதனால்தான் சராசரி என்ன ஆயிடுதான் 40ன்னு வந்துதான். அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? எனக்கு இப்ப 53ன்னு போட்டு அந்த சரியான சராசரிய சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரியா? ரொம்பவே ஒண்ணும் இல்ல. 4000 ஒரு ஆன்சர் வந்துச்சு பாத்தியா? இந்த 100 பேரோட மொத்தம் இது அப்படியே வச்சுக்க. இதுல எந்த மார்க்க சேர்க்கணும்? 53 மார்க்க நான் போடணும். சோ 53 மார்க் போடணும்ன்றனால பிளஸ். எனக்கு 83 மார்க் வேணாம், நான் தப்பா போட்டேன், அதனால எனக்கு அது மைனஸ். புரியுதா? எந்த மார்க்க போடணுமோ அது பிளஸ்ல போட்டுக்கிற, எது எனக்கு தேவையில்லையோ அது மைனஸ்ல போட்டுக்கிற. ஏன்னா இந்த 83 மார்க் எனக்கு வேணாம், அது தப்பா போட்டது தானே. சோ இப்போ அதே 100 பேர் தான்பா. சரியா? அதே 100 பேருன்றதால சராசரி தானே கேக்குறாங்க. சோ 100ஆல வகுத்துக்கிற. இப்போ 4000 83ல 53 போச்சுன்னா 30. பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ் அப்படின்றனால -30 வகுத்தல் 100. சரியா? 0 கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கண்ட மெனிக்கு வச்சிடாத. ஓகேவா? கேன்சல் பண்ணினா ஆன்சர் வராது. ஏன்னா இங்க சென்டர்ல மைனஸ் இருக்கு. மைனஸ் பிளஸ் இருந்தா இங்க 0லாம் கேன்சல் பண்ண கூடாது. ஓகேவா? ஒரே விஷயம் தான் சார், இங்கதான் நீ சொதப்புவ. கரெக்டா கவனிச்சிக்க. 83ல இருந்து 53 கழிச்சா பிளஸ் இன்டு மைனஸ், மைனஸ்ன்றனால கழிக்கிற. 83ல இருந்து 53 கழிச்சா 30. பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ்ன்றனால -30. ஓகேவா? அப்ப 3970 வகுத்தல் 100. கரெக்டா? இதுல ஒரு 0க்கு ஒரு 0 இப்ப அதிகலாம், ஏன்னா அங்க ஒரே நம்பர் தான் இருக்கு மேல. சரியா? 10ஆல வகுக்கிற அப்படின்னும் போது
ஒரு 0 இருக்கா, கடைசில இருந்து ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சுக்க. அப்போ 39.7 அப்படின்றது தான் ஆன்சர். சரியா? ஒண்ணுமே இல்ல, பாரு, ஒரு 0க்கு ஒரு 0 அதிர்ஷ்ட, இங்க 10 இருக்கு, 10ல ஒரு 0 இருக்கு. சோ பெரிய நம்பர் அந்த சைடுல இருந்து கடைசில இருந்து ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சுக்கிற. அப்ப 39.7 அப்படின்றது ஆன்சர். இருக்கா? ஆப்ஷன் டி தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். சரியா? சோ இந்த இதுல பொறுத்த வரைக்கும் 5 क्वेश्चन பார்த்திருப்ப. ஓகேவா? அது இல்லாம இதோ நீங்க கேட்ட ஹோம்வொர்க். சரியா? ஹோம்வொர்க் 5 क्वेश्चन கேட்டிருக்கேன். நான் 5 क्वेश्चन இப்போதைக்கு கொடுத்திருக்கேன். போக போக உங்க இன்ட்ரெஸ்ட பொறுத்து இந்த क्वेश्चन அதிகமாகும். சரியா? சோ பிராக்டிஸ் क्वेश्चन கேக்குற, அது பிராக்டிஸ் பண்ணாதான் அழகு. கேட்டா மட்டும் அழகு இல்ல, பிராக்டிஸ் பண்ணாதான் அழகு. சரியா? சோ பாரு, ஹோம்வொர்க்னு சொல்லிட்டு ஒரு 5 क्वेश्चन கொடுத்திருக்கேன். இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தான் பதிவு பண்ண போறீங்க. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन நான் ஏற்கனவே சொன்ன ட்விஸ்ட் தான். 7 மாணவர்களின் எடை வந்து கொடுத்திருக்காங்க, அதுக்கான சராசரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரியா? சோ செகண்ட் क्वेश्चनல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிச்சு ஆன்சர் சொல்றியான்னு பாப்போம். 35 மாணவர்களோட சராசரி வந்து 16. சரியா? அல்ல ஃபர்ஸ்ட் 21 மாணவர்களின் சராசரி வந்து பாத்தீங்கன்னா 14. சோ கடைசி மீதம் வந்து 14 பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கான சராசரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். சரியா? மூணாவது क्वेश्चனும் ஈஸியான क्वेश्चन தாங்க. 4 பாடங்கள்ல ஒரு மாணவனின் சராசரி மதிப்பெண் 75. சோ 5வது பாடத்துல அவன் எதிர்த்த மார்க், இது சராசரி இல்ல, அவன் எதிர்த்த மார்க் 80 அப்படின்னா 5 பாடத்துல அவனுடைய சராசரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். சரியா? இது ஏற்கனவே இது பார்த்தவனே நீ ஆன்சர் சொல்லணும், அப்படி சொன்னாதான் உனக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். சரியா? பாருங்க, ஒவ்வொரு எண்ணுடனும், இந்த வார்த்தையை நான் நோட் பண்ண சொன்னேன், 5ஐ கழித்தால் கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன ஆன்சர்னு உனக்கே தெரியும். பாதி பேருக்கு இப்பயே புரிஞ்சிருக்கும். அனைத்து ஈரிலக்க எண்களின் சராசரி காண்க. இந்த மாதிரி தாங்க நமக்கு क्वेश्चन வரும். சரியா? என்னன்னே புரியாம இப்படிதான் கேட்பாங்க. அனைத்து ஈரிலக்க எண்களின் சராசரி காண்க. சரியா? அப்போ ஈரிலக்க எண் எங்க தொடங்குது, சரியா, எங்க முடியுது, அதுக்கான சராசரி என்ன? சரியா? பார்த்து சொல்றீங்களா? மொத்தம் 5 क्वेश्चन கொடுத்திருக்கேன். இதுக்கான ஆப்ஷனை கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தான் சொல்ல போறீங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டா ஆன்சர் சொல்லிட்டு வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி क्वेश्चंஸும் அதிகமாக்கிட்டே போகலாம். சரியா? பிராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ ஃபுல்லாவே இடைநிலை, முகடு, வீச்சு, வீச்சு கெழுன்னு சொல்லிட்டு இதே புள்ளியல்ல செகண்ட் பார்ட் இருக்கும். ஓகேங்களா? நன்றி.